இந்த வசனத்தில் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. முதல்ல பிதாவின் சித்தம் என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம செய்ய முடியும். அப்போ பிதாவின் சித்தம் என்ன? வசனம் என்ன சொல்லுது? 1 தீமோத்தேயு 2:4. 1 தீமோத்தேயு 2:4. எல்லாரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதுமே பிதாவின் சித்தமாக இருக்கிறதா. எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா, சத்தியத்தை அறிகிற அறிவை பெறணுமா, அதாவது தேவன் இன்னார் அப்படின்னு அறிகிற ஞானத்தை பெறணுமா, இதுதான் தேவனுடைய சித்தமா. அப்போ இப்படி ரட்சிக்கப்படுவதற்கும் இந்த அறிவை கொடுக்கறதுக்கு தான் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டாராம். அதனால தான் வசனம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு. யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்றது. அப்போ முதல்ல மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனான இயேசுவை விசுவாசிக்கணும், அதோடு நிப்பாட்டிடக்கூடாது, அவருடைய வசனத்தில் நிலைத்திருக்கணும். அதை தான் யோவான் 8:31 சொல்லுது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னுடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தால் என்னுடைய சீசராக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ இயேசு சொன்ன உபதேசத்தில் நிலைத்திருந்தா, அதை கை கொண்டிருந்தா தான் நம்ம சத்தியம் என்னன்னு தெரியும், அந்த ஞானத்தை நம்ம பெற முடியுமா. இதுக்காக தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாராம். 1 யோவான் 5:20 சொல்கிறது, சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவன் குமாரனாக வந்து நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறாராம். இன்னார் தான் சத்தியமுள்ளவர், அது நான் தான் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய வார்த்தையின் மூலமாக, தன்னுடைய உபதேசத்தின் மூலமாக அந்த புத்தியையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறாராம். அதனால இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் அப்படின்னு 1 யோவான் 5:20 சொல்கிறது. அப்போ பிதாவின் சித்தம் என்னவா? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுக்கு ஒரே வழி, இயேசு கிறிஸ்துவின் வசனத்தில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அதான் வசனம் சொல்கிறது, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு யோவான் 10:9 சொல்கிறது. அப்போ இயேசு சொன்ன வசனத்தின்படி வாழும்போது தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் தான் ரட்சிக்கப்படுவோம். வெறும் விசுவாசியாக இருந்தால் மட்டுமல்ல, அவருடைய உபதேசத்தின்படி வாழ்ந்து கை கொண்டு சீசராக இருந்து சத்தியத்தை அறிந்து அவருக்கென்று கனி கொடுக்கிற இந்த பிதாவோட சித்தத்தை நம்ம செய்யணும். நம்மளும் வாழணும், மற்றவங்களையும் வழி நடத்தணும். அதாவது கிறிஸ்தவங்கிறது நமக்காக மட்டுமல்ல, பிறனை வழி நடத்துவதற்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியமான பிரதான கற்பனையே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ எப்படி அன்பு கூற முடியணும்? இதே போல ரட்சிக்கப்படுவதற்கான வழி என்ன? இயேசு, அவரை விசுவாசிக்கணும், அவர் வார்த்தையை கைக்கொள்ளணும், அவருக்கென்று கனி கொடுக்கணும், அவருக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிற சத்தியத்தை அறிகிற ஞானத்தையும் கொடுத்து நம்ம வழி நடத்தணும். இப்படி செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அப்படின்னு சொல்லுது. அடுத்த வசனம் சொல்லுது, ஆண்டவரை நாங்கள் உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, பிசாச துரத்தினமே, எங்களை தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். ஏன்னா இந்த சித்தத்தை செய்து தேவனுக்கென்று கனி கொடுக்கணும், தேவனுக்கு சாட்சியாக வாழணும், பிறனுக்காக வாழணும். இந்த சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானையா தவிர, எல்லாரையும் கூட்டமாக சேர்த்து வச்சுட்டு மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், 4 ஊருக்கு வாக்குத்தத்தம், தசமாக வாங்குறது, சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு செல்வது, இப்படி உலக பிரகாரமாக வாழ்கிறது ஏசப்பாவுடைய சித்தம் அல்ல. ஆமென்.